எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரிசோதனையின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த சைபர் செக்யூரிட்டியில் ஹேக்கிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சாஃப்ட்வேர் புதுசாக கண்டுபிடிச்சாலோ, இல்லை ஒரு வெப்சைட் இணைய பக்கத்தை உருவாக்குனாலோ, மென்பொருளை உருவாக்குனாலோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு புது விஷயங்களை உருவாக்கினாலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் ஏதாவது பலவீனங்கள் இருக்கா, தாக்குதல் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத சுயமாக பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த சுய பரிசோதனையை தான் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, பரிசோதகர்கள் பண்ணுவாங்க. அந்த பரிசோதகர்கள் யார் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி பாருங்கள். இந்த ஒரு வீடியோக்களையும் வரிசையாக வகுப்புகளை வரிசையாக பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டருடைய பேசிக், அதுக்கப்புறம் சர்வர், நெட்வொர்க், சாஃப்ட்வேர், இதை பற்றின பேசிக் நாலேஜ், அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் படிச்சுட்டு அப்படியே போயிடாமல், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி, சரிங்களா? பயிற்சி தான் பயிற்சி பண்ணி பார்க்கணும். அப்படி பயிற்சி பண்ணி பார்க்கல அப்படின்னா அது வந்து மனசில் பதியாது, கொஞ்ச நாள்லேயே போயிடும். சரிங்களா? அது நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதனால தான் நம்ம பள்ளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பள்ளி கல்லூரிகளெல்லாம் லேப் வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த லேபில் போய்ட்டு நம்ம ப்ராக்டிக்கல் பயிற்சி செய்து பார்ப்போம். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பள்ளிகளில் கல்லூரிகள்லாம் செய்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்போ எல்லா பள்ளி கல்லூரிகளும் அதை வந்து அவங்க வந்து நடைமுறையில் வச்சுருக்காங்களான்றதெல்லாம் அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். சரிங்க, இப்போ நம்ம வண்டு சுண்டு வச்சு இந்த கதையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வண்டு சுண்டு. ஸோ சுண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3 விதமான பொருட்களை வந்து உருவாக்குறாரு. அதாவது அவர் வந்து மண்ணில் உருவாக்கின பொம்மையாக இருக்கட்டும், இல்லை காகிதத்தில் உருவாக்கின பொம்மைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். யார் செய்கிறாரு? சுண்டு செய்கிறார். இப்போ வண்டுக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் செய்தது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீ பரிசோதனை பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? சரி, இப்போ இதில் ஒரு முறையும் அவர் 3 பொருள் செஞ்சாருன்னு சொன்னீங்களா? ஒரு பொருளை வந்து பரிசோதனை செய்ய கூப்பிடும்போதும் ஒரு மாதிரி விதத்தை அவர் வந்து கையாளுறாரு. அது என்ன அப்படின்றத இப்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் முறையாக கூப்பிடும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுண்டு வந்து வண்டுக்கிட்ட எந்த தகவலுமே தரல. இது பாரு, இதுதான் பொருள், இதை போய் பரிசோதனை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போது வண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொருட்களை முழுசாக அவருக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பொருளை சும்மா அப்படி அந்த பக்கம் இருக்குது, அந்த பொருளை அந்த பக்கம் வச்சுருக்கேன் பாருப்பா, அதை போய் பரிசோதனை பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சுண்டு வந்து வண்டுவை அமுச்சிட்டாரு. வண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டு அதை பரிசோதனை பண்ணி ஆரம்பித்து அதில் வந்து இந்தந்த குறைகள் இருக்குது, இந்த நிறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு வகை. அடுத்ததான் இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு பொருளை உருவாக்கியிருக்காரு. ஆனால் அந்த பொருட்களை பற்றி சில தகவல்கள் மட்டும் சொல்கிறாரு. சரிங்களா? அது வந்து இந்த மாதிரியான பொருள், இந்த காரணத்துக்காக நான் உருவாக்கியிருக்கேன், அது நல்லா இருக்கான்னு பரிசோதனை பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ 2வது முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வண்டு போகிறாரு, பரிசோதனை பண்ணுறாரு. பரிசோதனை பண்ணிவிட்டு இதில் இந்த சாதகங்கள் இருக்குது, இந்த பாதகங்கள் இருக்குது, இந்த நல்லது இருக்குது, இந்த கெட்டது இருக்குது, இது இந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பாக இருக்குதுன்றதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக 3வது, இப்போ சுண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொருளை தயாரிச்சிருக்காரு. அந்த பொருளை பற்றின 60லேருந்து 70% வச்சுக்கோங்களேன், 60% தகவல்களை வந்து கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இதை பரிசோதனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வண்டுவும் பரிசோதனை பண்ணி கொடுக்குறாரு. இப்போ முதல் முறை என்ன பண்ணார் அப்படின்னா, எந்த தகவலுமே கொடுக்கல ஒரு பொருளை பற்றி, அப்படியே பரிசோதனை பண்ண சொன்னார். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கருப்பு பெட்டி
அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு மென்பொருளை உருவாக்கினாலோ அந்த மென்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தகவலும் தரமாட்டாங்க அதை பற்றி. இந்த மென்பொருளை பரிசோதனை பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில தகவல்களை மட்டும் கொடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பரிசோதனை பண்ண சொன்னார். இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரே பாக்ஸ் டெஸ்டிங், சாம்பல் நிற பரிசோதனை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சாம்பல் பெட்டி பரிசோதனை, கிரே பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டாவது வகை எப்படின்னா, இப்போ ஒரு மென்பொருள் உருவாக்குறாங்கன்னா அதை பற்றின முக்கியமான தகவல்கள் மட்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த மென்பொருள் இந்த காரணங்களுக்காக உருவாக்கியிருக்கோம், இது எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சில தகவல்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து பரிசோதகர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் வந்து பரிசோதனை பண்ணி சொல்லுவார். இதை வந்து கிரே பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை பற்றி அதிகப்படியான சரிங்களா தகவல்கள்லாம் கொடுக்குறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மென்பொருள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த மென்பொருளினுடைய முக்கியமான யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, கடவுள் சொல் அப்படின்னு, அந்த முக்கியமான யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கூட கொடுத்துட்டு மொத்தமாக கொடுத்துட்டு இதுப்பா இது செக் பண்ணி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்குறது. சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளை பெட்டி, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெள்ளை நிற பரிசோதனை இல்லை வெள்ளை பெட்டி பரிசோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ மொத்தம் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ், கிரே பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ்னால் தகவலை சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க, அப்படியே பரிசோதனை செய்ய சொல்லுவாங்க. கிரேனா கொஞ்சம் தகவலை கொடுப்பாங்க. ஒயிட் அப்படின்னா மொத்த தகவலையும் கொடுத்துட்டு இதை பரிசோதனை செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பரிசோதனை அப்படின்னா அதில் ஏதாவது சாதகம் பாதகங்கள் இருக்கா, எங்கேயாச்சும் அதனுடைய பலவீனங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. சரிங்களா? எது கண்டுபிடிச்சாலுமே சரிங்களா, இப்போது வேளாண்மை துறையில் கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன விதையாக இருக்கட்டும், இல்லை புதுசாக கண்டுபிடிக்கிற சில உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இப்போது மருந்து பொருட்களாக இருக்கட்டும், அது மட்டும் வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை மென்பொருட்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இது நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி பார்க்குறதுனால மென்பொருள் அது சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொன்னேன், இந்த வகுப்பில் நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த பதிவில் அடுத்த வகுப்பில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.